அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர்கள் இந்தியா கூடயும் பாகிஸ்தான் கூடயும் ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன்ல ஈடுபட்டிருக்காங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா சில முக்கியமான அப்டேட்ஸ்ன்றது நமக்கு அந்த சைட்ல இருந்து கிடைச்சிருக்கு. இன்னொரு குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த பஹல்காம் அட்டாக்ன்றதை பாகிஸ்தான் இன்னைக்கு வரைக்கும் கண்டம் பண்ணல. ஆரம்பத்துல இருந்து எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, நாங்க இது எதுவுமே பண்ணல, இந்தியா வந்து இந்த இடத்துல பிளேம் கேம் ஆடுறாங்க, ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன் பண்றாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை இந்தியா மேல இந்த பாகிஸ்தான் வச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு கண்டனம் தெரிவிச்சது மட்டும் இல்லாம, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, இதை பத்தி நீ ஒரு வார்த்தை பேசினியாடான்னு பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா இப்போ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் கிட்ட இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னது மட்டும் இல்லாம, ஒரு ஸ்ட்ரைக்கு முன்னாடி என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தை விட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப புதுசாகவும் இந்த பாகிஸ்தானை சில விதங்களை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களாக்கே தம்புகிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நடந்திருக்க அத்தனை போர்கள்லையும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் வந்து இந்தியா இந்த பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு ஆப்ரேஷனை லான்ச் பண்ணுறாங்களோ, இல்லை இந்த வார் அனௌன்ஸ் பண்ணி அந்த போருக்குள்ளே போகிறாங்களோ, அப்போல்லாம் இந்தியா கிட்ட அடி வாங்கினது தான் மிச்சம். இது வரைக்கும் ஓப்பனாக இவங்களோட வரலாறு எடுத்து பார்த்தோன்னா, இந்தியாவுக்கு இது மூலயமா கிடச்சிருக்க வெற்றின்றது அதிகம். ஆனால் நம்ம இந்தியா இதில் பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? இந்த 1971 வாராக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி 1965 நடந்தது, அதுக்கு முன்னாடி நடந்த பெரும்பான்மையான போர்களில் பாகிஸ்தானோட பல பகுதிகளை நம்ம பிடிச்சிருக்கோம். ஆனால் மேற்குலக நாடுகளோட பேச்சை கேட்டு இதுக்கப்புறம் இவன் தெரிஞ்சிருவான், இதுக்கப்புறம் வந்து இவங்க பிரச்சனைக்கே வரமாட்டான்னு அவங்க அஷூரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த பகுதிகளை திரும்ப அவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். ஆனால் நம்ம பாவம் பார்த்து விட்ட பாம்பு நம்மளோட காலையே கொத்த ஆரம்பிச்சிருக்கு. இது எப்பயும் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் எத்தனை தடவை பண்ணாலும் நம்ம இந்தியா இந்த ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து வெளியில் வர மாதிரி தெரியல. அதோட ஒரு தொடர் விளைவுகளாக தான் இப்போ இந்த பஹல்காம் அட்டாக்ன்றதும் நடந்திருக்கு. இது நடந்து முடிஞ்சு பல நாடுகள் இந்தியா கிட்ட பேசிட்டாங்க, பாகிஸ்தான் கிட்டையும் பேசிட்டாங்க. ஆனால் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது அமெரிக்காவோட அந்த ஒரு வருகைக்காக தான். ஏன்னா இன்னைக்கு உலக நாட்டாம அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா இதில் என்ன முடிவு எடுக்க போறாங்க? ஆல்ரெடி ட்ரம்ப் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, காஷ்மீர் வந்து ஆயிரம் காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை, அது வந்து எனக்கு வந்து இந்தியா கூடயும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, பாகிஸ்தான் கூடயும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஸோ இதனால கண்டிப்பாக அவங்க பிரச்சனையை அவங்க டீஎஸ்கலேட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. இன்டைரக்டா அவர் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கல. இங்க பேக் சேனல்ஸ் மூலமா நிறைய உதவிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியா விஷயத்துல பாகிஸ்தானுக்கு எதிராக டைரக்டா அவங்க உதவி பண்ண மாட்டாங்க, அது 100% அடிச்சு சொல்லலாம். இதோட தொடர்புகளா இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ நேற்று முக்கியமான ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன்ல ஈடுபட்டிருக்காங்க. இந்த பக்கம் இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள், அந்த பக்கம் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீப் அவர்கள், இவங்க ரெண்டு பேர் கூடயும், அதாவது பிரைவேட்டா தனித்தனி கால்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியா சார்பில் என்ன சொல்லியிருந்தாங்க, இல்லை இந்தியாவுக்கு இவங்க கிட்ட என்ன ஒரு அட்வைஸ் வந்திருக்குன்னா, கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் டீஎஸ்கலேட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த கான்ஃப்ளிக்ட் ஜோன்ன்றது உருவாச்சுன்னா, பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நடுவில் ஒரு போரானது உருவாச்சுன்னா, அது ஏஷியன் கான்டினென்ட்ல ஒரு பெரிய இன்ஸ்டெபிலிட்டி ஏற்படுத்தும். ஆல்ரெடி ஒரு பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, இதில் இந்த ஏஷியன் கான்டினென்ட்ல இந்த போரானது வந்துருச்சுன்னா உலகத்தோட ஸ்டெபிலிட்டி மாறும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆன்டி டெரரிசம் ஆபரேஷன்ஸ்ல மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, அதுக்கு தேவையான உதவிகளை பண்றோன்றது அமெரிக்காவோட ஒரு அட்வைஸாக இந்த இடத்துல இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஸோ டைரக்டாக இந்த இடத்துல போர் அவாய்ட் பண்ணிட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக என்ன நடவடிக்கைகள் எடுத்தாலும் அதில் இந்தியாவுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் நிற்கும்ன்றது இதன் மூலயமா தெளிவாகுது. அதே பக்கம் பாகிஸ்தான் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு தரப்பும் சுமூகமாக பேசி, அதாவது பேச்சுவார்த்தைகளின் மூலமாக இந்த ஒரு டி எஸ்கலேஷனை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு போரானது உருவாச்சுன்னா அது ரெண்டு தரப்புக்கும் கேட்டாஸ்ட்ராஃபிக் முடிவில் போயிட்டு முடியுன்றது அந்த சைட் சொல்லியிருக்காங்க. இதை சொன்னது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, 26 நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, நடந்து முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னமும் நீங்க ஒரே ஒரு கண்டம்னேஷன் கூட கொடுக்கல, இந்த இன்சிடென்ட்ல உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க. பாகிஸ்தான் வந்து எந்த விதத்திலையும் தீவிரவாதத்துக்கு துணை போகாது, எந்த விதத்திலையும் இந்தியாவுக்கு எதிரான அந்த தீவிரவாத தாக்குதல்களை பாகிஸ்தான் ஊக்குவிக்காதுன்னு சொல்றீங்க. ஆனா உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு கண்டனங்கள் கூட ஏன் வரலன்னு இன்னைக்கு சுருக்குன்னு ஒரு வார்த்தையை பாகிஸ்தானை பத்தி கேட்டிருக்காங்க. அது சரி, நாக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டாலும் அது பாகிஸ்தானுக்கு பெருசா உரைக்காது. நான் இப்போ ஏன் இந்த அளவுக்கு பேசுறது, இது இந்த வீடியோவோட பின்னாடி உங்களுக்கு புரியும். நான் இந்த மாதிரிலாம் பேசணுன்ட்டு நினைக்கவும் இல்லை, ஆனால் இவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும் சில விஷயங்களை தேடி பார்க்குறப்ப தான் இந்த பஹல்காம் அட்டாக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்றது தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது. இதோட அடுத்த அப்டேட்டாக என்ன வந்திருக்குன்னா, நிறைய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் கிட்ட, குறிப்பாக சொல்லணும்னா கத்தார், குவைத், சவுதி, இந்த மாதிரி நாடுகள் கிட்ட இந்தியா திரும்பவும் ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷனில், குறிப்பாக சொல்லணும்னா
மினிஸ்ட்ரி ஆஃப் இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மூலமா ஒரு கால்ன்றது ஏற்படுத்தப்படுது. அவங்களோட கவுண்டர் பார்ட்ஸ் கிட்ட இந்த இடத்துல என்ன இஷ்யூ நடந்துட்டு இருக்கு, இந்த இடத்துல என்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, இப்போ என்ன நிலைமை நடந்துட்டு இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நார்மலா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இந்தியா எப்பயும் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் எப்போ பண்ணுவாங்கன்னா, ஒரு சிவியர் ரெஸ்பான்ஸை நம்ம கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். அப்படி கொடுக்குறப்போ யாரும் இந்த நாட்டுக்கு ஃபேவராக வரக்கூடாது, அவங்களுக்கு பரிச்சயம் பார்த்து எங்ககிட்ட வந்து சுமூகமாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்ஓசியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 7 நாட்களாக 7வது நாளா இன்னைக்கு இந்த சீஸ்ஃபயர் வயலேஷன்ன்றது இந்த இடத்துல பண்ணப்பட்டிருக்கு. இது ரொம்ப ஒரு சிவியர் கான்சிக்வன்சஸை இப்போ பாகிஸ்தான் சைடில் உருவாக்கிட்டு இருக்கு நம்மளோட இனிஷியல் ரிட்டாலியேஷன் மூலயமா. ஸோ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். பாகிஸ்தான் வந்து இதில் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இந்த பகல்காம் அட்டாக்கு பின்னாடி உண்மையிலே யார் இருந்தாங்கன்னு தெரியலன்னு ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, உண்மையிலே அது ட்ராமா தான். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க, ஏன்பா எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, இந்த பகல்காம் அட்டாக்குக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன் பாகிஸ்தானோட ஜெனரல் அசீம் முனீர் கூட இல்லை காஷ்மீர் எங்களுக்கு சொந்தமான பகுதி அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப இதுவாக பேசியிருந்தாங்க. ஆனால் நான் ஒரு டைம் லைன் ஆஃப் ஈவெண்ட்ஸை சொல்கிறேன். இதை வந்து முடிவில் நீங்கள் தான் இதை யார் பண்ணாங்கன்னு சொல்ல போகிறீங்க. ஆனால் நான் நடந்திருக்க விஷயத்தை ஏப்ரல் மாதத்தோட ஆரம்பத்திலேருந்து அந்த டைம் லைன் ஆஃப் ஈவெண்ட்ஸை பார்ப்போம். அப்படி பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் இதை யார் பண்ணாங்கன்ற பதில் உங்களுக்கே கிடைச்சிடும். ஆக்சுவலாக இந்த இந்தியா பாகிஸ்தான் எல்ஓசின்றது ஒரு வரையறுக்கப்பட்ட பகுதி தான். அதாவது சீஸ்ஃபயர் லைன்ன்றது லைன் ஆஃப் கண்ட்ரோல் உருவாக்கப்பட்டு ஃபென்சிங் முழுக்க ஃபென்சிங் பண்ணப்பட்ட ஒரு பகுதி. இப்படி பண்ணப்பட்ட பகுதியில் 2 தரப்பும் முழு நேரமும் வாரத்தில் 24 மணி நேரமும் 7 நாட்களும் அந்த இடத்துல ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருப்பாங்க. இது எல்ஓசி. ஆனால் ஐபின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் பார்டர்ன்றது நம்மளோட பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற பகுதி. ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறது மட்டும்தான் எல்ஓசி, மற்றது எல்லாமே ஐபி கேட்டகரியில் வந்துடும். இப்போ இந்த எல்ஓசியில் பெரிய பிரச்சனை என்னன்னா, சீஸ்ஃபயர்ன்றது இந்த இடத்துல தான் அமலில் இருக்குது. மற்ற சைடில் வந்து மேஜராக இந்த இடத்துல வந்து கடந்த ஒரு 4 வருஷமாக பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இன்டர்நேஷனல் சர்வதேச எல்லையை ஒட்டி. இப்போ இந்த எல்ஓசியில் சீஸ்ஃபயர் வயலேஷனை முதல் முறையாக 4 வருஷத்துக்கு அப்புறம் பாகிஸ்தான் பண்ண ஆரம்பிச்சது இந்த ஏப்ரல் மாதத்தோட தொடக்கத்தில் தான். அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி எந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிச்சதோ திரும்பவும் அதே இடத்துல பிரச்சனை தூண்டுறாங்க. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி பூஞ்ச் செக்டாரில் 3 இடங்கள்லையும் 3 வந்து வெவ்வேறு லொகேஷன்ஸ் அந்த பூஞ்ச் டிஸ்ட்ரிக்டில் சீஸ்ஃபயர் வயலேஷன்றது நள்ளிரவில் உணரப்படுது. அதிலும் இந்த 2ஆம் தேதி நடந்த சீஸ்ஃபயர் வயலேஷன் ஒரு கிரனேட் எக்ஸ்ப்ளோஷனோட இந்த இடத்துல ஆரம்பிக்குது. அந்த இடம் அந்த பக்கத்துல இருந்து பாகிஸ்தான் சைட்ல இருந்து ஒரு கன்னிவெடி ஆக்டிவேட் பண்ணப்பட்டு அதோட ட்ரிகர்ன்றது புல் பண்ணப்பட்டு இந்திய எல்லைகள் பக்கம் தூக்கி எறியப்படுது. இது இந்திய எல்லை பகுதியில் விழுந்து வெடிச்சது. ஆனால் எந்த ஒரு பாதிப்பும் அதிர்ஷ்டவசமாக அங்கே இருந்த வீரர்களுக்கு ஏற்படலை. ஸோ 2ஆம் தேதி நடந்த இந்த பிரச்சனைக்கு இந்தியா ஒரு ஹெவியஸ்ட் ரெஸ்பான்ஸை கொடுக்குறாங்க. 2 மணி நேரத்துக்கும் அதிகமான கன் பேட்டில்ன்றது இந்த ஆர்ம்ஸ் எக்ஸ்சேஞ்சுன்றது இந்த 2 தரப்புக்கு மத்தியில் நடந்தது. 3ஆம் தேதி இதே பூஞ்ச் செக்டாரோட நார்த்தன் சைடில் இதே மாதிரி ஒரு சீஸ்ஃபயர் வயலேஷன் நள்ளிரவு 3 மணிக்கு இந்த இடத்துல பண்ணப்படுது. ஸோ இந்த செட் ஆஃப் ஈவெண்ட்ஸை அப்படி இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி வைங்க. இந்த 3 பிரச்சனையும் நடந்து முடிஞ்சிருச்சா, இது பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நடுவில் ஒரு புது ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணுச்சு. ஆனால் அப்போ யாருக்குமே தெரியாது இதோட சீரியஸ் செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு கேட்டாஸ்ட்ரோஃபில் சிவிலியன்ஸ் மேலே நடத்தப்படணும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நடுவில் டென்ஷன்ஸ் அதிகமாக இருந்தனால இந்தியா அவங்களோட ட்ரோன் ரெய்டை அதிகப்படுத்துறாங்க. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் கூத்தாடியோட சலங்கை ஆடாது. எந்த இடத்துல ஏதாச்சும் காரணம் இருந்தால் தான் பாகிஸ்தான் இந்த மாதிரி சீஸ்ஃபயர் வயலேஷனை பண்ணுவாங்க. அப்போ பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக வேறு ஏதாச்சும் பண்ண நினைக்கிறாங்களாண்ணா? ஆமாம், இந்த இடத்துல பாகிஸ்தான் இன்டைரக்டாக டெரரிஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல இந்தியன் ஆர்மியோட அந்த ஃபோக்கஸை கொண்டு வரணும், ஒரு இடத்துல இந்தியன் ஆர்மியை டைவர்ட் பண்ணணுன்றதுக்காக சும்மா அந்த இடத்துல வந்து யாரும் எய்ம் பண்ணி சுட மாட்டாங்க, ஓப்பன் ஸ்பேஸில் ஃபயர் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா இந்த மாதிரி ஏதாச்சும் கிரனேட்ஸை எடுத்து அதோட ட்ரிகரை புல் பண்ணிட்டு ஓப்பன் ஸ்பேஸில் எங்கேயாச்சும் தூக்கி எறிவாங்க. உடனடியாக அந்த இடத்துல ஒரு வேவ் ட்ரிகர் ஆகும். இந்தியாவோட ரெஸ்பான்ஸ்ன்றது அந்த பகுதியை நோக்கி திருப்பப்படும். இந்த ஒரு கேப் இருக்குல்ல, கவனம் மொத்தத்தையும் ஒரு பக்கம் திருப்பிட்டு அந்த ஒரு சின்ன கேப் கிடைக்குதுல்ல, அதில் இவங்களோட ஆதரவு தீவிரவாதிகளை, சிவிலியன்ஸை கிடையாது தீவிரவாதிகளை இந்த ஃபென்சிங்கை தாண்டி உள்ள அனுப்புவாங்க. இதுதான் இன்ஃபில்ட்ரேஷன் நடக்கிறது. ஆனால் இதில் பாகிஸ்தான் பச்சையாக சாதிக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது, அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துல சீஸ்ஃபயர் வயலேஷன்லாம் பண்ணலை, வேற யாரோ பண்ணிட்டாங்க. வேற யாரோ பண்ணிட்டாங்கன்னா தீவிரவாதிகளே, அதாவது பாகிஸ்தான் ஆர்மியோட சப்போர்ட்டோடு இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகளே ஓப்பனாக இந்தியன் ஆர்மியை நோக்கி சுடுவாங்க. எல்லாம் ஒரே லாஜிக் தான். இந்த இடத்துல வந்து மறு வச்சா வந்து கெட்டவன், மறு எடுத்துட்டா நல்லவன்ற ஒரு கான்செப்ட் தான். பாகிஸ்தான் ஆர்மியோட சப்போர்ட்டோடு அவங்க உள்ள வந்தால் இவங்க ஸ்பான்சர்டு டெரரிஸ்ட். அப்படியே இல்லைனாலும் இவங்களோட ஆதரவு இல்லாமல் எல்ஓசி ஊட்டி அவங்களால வர முடியாது. ஏன்னா முழுக்க ஃபென்சிங் பண்ணப்பட்ட ஒரு பகுதி, 24 மணி நேரமும் சர்வேலன்ஸ்ல இருக்க ஒரு பகுதியில் 2 சைட்லையும் இப்போ இந்தியா அந்த சைடு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்தியன் ஆர்மியோட பெர்மிஷன் இல்லாமல் வர முடியாது. அதே மாதிரி பாகிஸ்தான் எதனா பண்ணணும்னு நினைச்சாலும்
அந்த இடத்துல பாகிஸ்தான் ஆர்மியோட பெர்மிஷன் இல்லாமல் யாராலும் இந்த இடத்துல வர முடியாது. இப்படிப்பட்ட செக்யூரிட்டி இருந்தும் நம்ம காதில் இன்னமும் பாகிஸ்தான் பூசுத்திட்டு இருக்காங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் நடந்த சம்பவம் மச்சா. இதுக்கு அடுத்தபடியா ஹை லெவல் மீட்டிங்ன்றது இந்த ஃபிளாக் மீட்டிங்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி நடக்கிறதுக்கு 7ஆம் தேதி ஒரு முடிவானது பண்ணப்படுது. ஆனால் இதே ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி இந்த முடிவுகள் எடுத்தப்பட்டதுக்கு அப்புறம் பூஞ்ச் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திக்வார் செக்டர்ல லங்குன்னு ஒரு போஸ்டர் சொல்லுவாங்க. அந்த போஸ்ட் மேல கண்மூடித்தனமா பாகிஸ்தானோட ராணுவம், பாகிஸ்தான் ஸ்பான்சர்டு டெரரிஸ்ட்ல பாகிஸ்தானோட ராணுவம் அந்த இடத்துல ஒரு ஃபயரிங்க பண்றாங்க. இதுலயும் வந்து எந்த ஒரு கேஷுவாலிட்டி ஏற்படலனாலும் அதுக்கு பதில நம்ம ரொம்பவே ஹெவியா கொடுத்தோம். சில இடங்கள்ல ஏடிஜிஎம் ஃபயர் பண்ணப்பட்டிருக்கலான்ற ஒரு ரிப்போர்ட்டும் இருக்கு. ஏப்ரல் 7ஆம் தேதி இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோன்னா ஏப்ரல் 9ஆம் தேதி பஞ்சாப் செக்டார்ல இதே மாதிரி ஒரு வயலேஷன் ஆனது பண்ணப்பட்டு ஒரு நபர் இறந்தார் என்ற செய்தியும் வெளியில வந்துச்சு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ள ஒரு 4ல இருந்து 5 சீஸ்ஃபயர் வயலேஷனை பாகிஸ்தான் பண்ணிட்டாங்க. 4 வருஷமா பிரேக் பண்ணாத ஒரு அக்ரிமெண்ட்டை அந்த இடத்துல இது ஏப்ரல் மாசத்தோட தொடக்கத்தில் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முன்னாடி மார்ச் மாசத்தெல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணக்கூடிய இன்சிடென்ட் அந்த இடத்துல பெருசா எதுவும் நடக்காது. ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் இப்படி போச்சா. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோன்னா குப்வாரா டிஸ்ட்ரிக்ட்ல ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி ஒரு 12 கிலோ ஐஇடி எக்ஸ்ப்ளோசிவை ரிமோட் கண்ட்ரோல்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் மூலமா வெடிக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடக்கப்படுது. ஆனால் அந்த இடத்துல முன்கூட்டியே இன்டெலிஜென்ஸ் பியூரோ மூலமா கிடைக்கப்பட்ட இந்த தகவல்னால அந்த வெஹிக்கிளோட சேர்த்து இதே மாதிரி ஒரு வெஹிக்கிள் எக்ஸ்ப்ளோஷனுக்காக பண்ணப்பட்ட அந்த முயற்சியானது நம்மளோட இன்டெலிஜென்ஸ்னால கிடைச்ச அந்த தகவலை வச்சு முறியடிக்கப்பட்டுச்சு. அந்த இடத்துல கிடைக்கப்பட்ட அந்த வெடிபொருளோட ஒட்டுமொத்த இடம் மட்டும் 12 கிலோ. இதுக்கப்புறமா அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட நபர்களை பிடிச்சு விசாரிக்கிறப்போ இன்னும் ஒரு 4 கிலோ எக்ஸ்ட்ரா அந்த வெடிபொருளானது கிடைச்சது. ஸோ இந்த பகல்காம் அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சீரியஸ் செட் ஆஃப் ஈவெண்ட்ஸா இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா கட்டவிழ்த்து விடப்படுது. ஆனா இன்னும் பாகிஸ்தான் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இதுவாச்சும் பரவாயில்ல விட்டுலாம். இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோன்னா இதே 9ஆம் தேதி இந்த வில்லேஜ் ஆஃப் ஜோஃபர்ல செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கும் இந்த மாதிரி உள்ள வந்த அந்த மிலிட்டன்ஸ் பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து அவங்க இப்படியே உள்ள வந்துட்டாங்க. இப்படி உள்ள வந்த தகவல் அவங்களுக்கு கிடைச்சதும் அவங்களை தேடி இந்த ஆன்டி டெரரிசம் ஆபரேஷன்றதை இந்தியன் ஆர்மியும் அவங்க இருக்கக்கூடிய லோக்கல் பார்டர் கார்ட்ஸும் லான்ச் பண்ணுவாங்க. இப்படி லான்ச் பண்ணப்பட்டு அவங்களை தேடுற வேட்டையில 9ஆம் தேதி நம்மளோட படை வீரர்கள் இறங்குறாங்க. இப்படி இறங்கின கொஞ்சம் நேரத்திலேயே அவங்களை நியூட்ரலைஸ் பண்ணதாகவும் செய்திகள் வெளியில வந்துச்சு. அவங்க கிட்ட இருந்து 18 ரவுண்ட்ஸுக்குமான அம்யூனேஷன்ஸ், 11 கையெறி குண்டுகள், இன்னும் சில கிரனேட் லான்ச்சர்ஸ் முதற்கொண்டு கம்ப்ளீட்டா எப்படி சொல்றது ஒரு டேபிள்ல வைக்க முடியாத அளவுக்கு அவங்க கிட்ட இந்த அம்யூனேஷன்ஸ் ஆனது கிடைச்சது. இது நடந்தது ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி தான். அப்படியே பேரலா பார்த்தோம்னா இதே மாதிரி இதே ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி கிஷ்டாவார் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சத்ரு ஃபாரஸ்ட்ல நம்மளோட இந்திய ராணுவம் ஆபரேஷன் சத்ருன்ற ஒன்று லான்ச் பண்றாங்க. இந்த பேரெல்லாம் வந்து யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா இதெல்லாம் நடந்தது ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி. இது வந்து சில மீடியாஸ்ல மட்டும் தான் ரிப்போர்ட் பண்ணப்பட்டுச்சு. நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வந்து இதை ஜஸ்ட் ஒரு சின்ன துண்டு செய்தியா போட்டுட்டு அதை பத்தி பெருசா எந்த ஒரு தகவலையும் வெளியிடல. இந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி ஆபரேஷன் சத்ருன்றதை லான்ச் பண்றாங்க. இப்படி லான்ச் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் ஜெய்ஷ் இ முகமதோட ஒரு கிளை அமைப்பு இல்ல முக்கியமான ஒரு கிளை அமைப்பா இருக்கக்கூடிய காஷ்மீர் டைகர்ஸ்னு சொல்லக்கூடிய அமைப்பை சார்ந்த 3 தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல இருந்து அதிகமான வெடிபொருட்களோடவும் அதிகமான இந்த கையெறி குண்டுகளோடவும் உள்ள வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உள்ள வந்திருக்கவங்க கிட்ட ஒரு சூசைடல் மிஷன்ஸ்க்கு ரெடி ஆகிறதுக்கான அந்த சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ அதிகப்படியான ஆயுதங்களோட இவங்க உள்ள வந்திருக்கனால உடனடியாக அவங்களை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக இந்த ஆபரேஷன் சத்ருன்றது இந்த சத்ரு ஃபாரஸ்ட் ரேஞ்சில் லான்ச் பண்ணப்படுது. இந்த ஆபரேஷன் லான்ச் பண்ண ஒரு சில மணி நேரங்களிலேயே அந்த 3 தீவிரவாதிகளையும் சுத்து வளைச்சு நம்மளோட பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அந்த இடத்துல சுட்டு கொன்னாங்க. இதில் வந்து பிஎஸ்எஃப் மட்டும் அந்த இடத்துல அந்த ஒரு மிஷனுக்காக போல பாரா கமாண்டோஸ், அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் யூனிட்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு இன்டெகிரேட்டட் மிஷனாக தான் இதை பண்ணி முடிச்சாங்க. இது நடந்தது ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளவே இந்த அளவுக்கு அதிகமான சீஸ்ஃபயர் வயலேஷன்ஸ்ன்றது இந்த இடத்துல பண்ணப்பட்டிருக்கும். அப்படின்னா இதுக்கும் பகல்காமுக்கு என்னவா சம்பந்தம்? இதுக்கு அதுக்கு எதுவும் சம்பந்தம் இருக்க மாதிரி தெரியலையே. இது வந்து பாகிஸ்தான் நார்மலாக எல்ஓசியில் பண்ணியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் மாதிரி தானே தெரியுதுன்னு அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே பெரிய தப்பு. இந்த சத்ரு ஃபாரஸ்ட் ரேஞ்சுன்னு சொன்னல, இதுக்கும் பகல்காமுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வெறும் சில கிலோமீட்டர்கள் மட்டும்தான். அதாவது இது இருக்கக்கூடிய அந்த மவுண்டன் ரேஞ்சும் அது இருக்கக்கூடிய மவுண்டன் ரேஞ்சும் ஒரே மவுண்டன் ரேஞ்ச் தான். இந்த மவுண்டன்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்குகளில் சில கிலோமீட்டர்கள் தொலைவில் தான் இந்த பர்சன் வேலி அந்த பகல்காமும் இருக்கு, இந்த சத்ரு ஃபாரஸ்ட்ன்றதும் இருக்கு. ஸோ இது ஒன்னோட ஒன்று எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் தான். பாகிஸ்தான் நாங்கள் வந்து தீவிரவாதிகளை ஸ்பான்சர் பண்ணலை, பாகிஸ்தான் வந்து இந்த இடத்துல நாங்கள் எந்தவித தீவிரவாத செயல்களுக்கும் நாங்கள் துணை போகலன்னு சொல்லிட்டு நோகாம இந்த இடத்துல இந்தியாவோட கவனத்தை திசை திருப்பிட்டு இந்த மாதிரி பல சம்பவங்களை இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபிளாக் மீட்டிங்ல வந்து 2 தரப்புக்கும் நிறைய பேச்சுவார்த்தைகளான நடத்தப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷன்லாம் வந்து நாங்கள் அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து உங்கள் சைடில் இருந்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியா வந்து நிறைய கோரிக்கைகளை வச்சாங்க. ஆனால் இது எதையுமே வந்து பாகிஸ்தான் கேட்குற மாதிரி இல்லை. இது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாகிஸ்தானோட ஜெனரல் அந்த ஒரு விஷயத்த பேசினது. இந்த மாதிரி காஷ்மீர் வந்து எங்களோட ஜகுலர் வெயின், இது வந்து காஷ்மீர் வந்து பாகிஸ்தானுக்கு மட்டும்தான் சொந்தமான ஒன்றுன்னு. ஸோ இவங்க இந்த எல்ஓசி வயலேஷன்ஸ் மூலயமா
தீவிரவாதிகளை உள்ள அனுப்பிட்டு இங்கே ஒரு அண்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்க, இந்த ஒரு என்கவுண்டர் நடக்கலை, இல்லை இந்த மாதிரி நிறைய என்கவுண்டர்ஸ் நம்ம இந்தியன் ஆர்மி அந்த இடத்துல பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா இதை விட சிவியரான பாதிப்புன்றது ஏற்பட்டிருக்கும். ஸோ செக்யூரிட்டி ஃபெயிலியர் இந்த இடத்துல நடந்திருக்கு. இந்த அளவுக்கு பண்ண இந்தியன் ஆர்மி அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கண்காணிப்பை தவற விட்டுருக்காங்க. இதில் வந்து நிறைய லோக்கல் பீப்புள்ஸும் உள்ள அந்த டெரரிஸ்ட்டுக்கு உதவி பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஒரு 17 நபர்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இவங்களோட உதவியோடு தான் இந்த இடத்துல வந்து இவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது எதுவுமே பாகிஸ்தானோட உதவி இல்லாமலும் இங்கே இருக்கக்கூடிய சில துரோகிகளோட உதவி இல்லாமலும் நடக்கலை. ஒரு 15 நாள் கேப்புக்குள்ளே இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளானை பண்ணி அந்த அத்தனை இடத்துல அந்த அவ்வளோ ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னா இவங்களுக்கு இங்கேருந்து கிரெடிபிளான உதவிகள் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே நான் வந்து சொல்கிறது வந்து சில பேருக்கு கோவத்தை கொண்டு வரலாம். ஆனால் இந்தியாவுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இந்தியர்களை கொள்றதுக்கு இப்படிப்பட்ட திட்டங்களை போடுறது, அவங்களுக்கான உதவிகளை பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேரே வேற. இதை பாகிஸ்தான் வந்து நான் இவங்களை மட்டுமே குறை சொல்ல மாட்டேன், அங்கே இருக்க மக்களை முக்காவாசி பேரை மண்டையை கழுவி வச்சுருக்காங்க. இந்தியா வந்து உனக்கு எதிரான நாடு, இந்தியா வந்து உனக்கு இதெல்லாம் பண்ணுது அதெல்லாம் பண்ணுதுன்னு குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை அந்த அளவுக்கு மண்டையை கழுவி வச்சுருக்காங்க. கம்ப்ளீட்டாக பிரெயின் வாஷ் பண்ணி அவனை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொண்டு போய் கோத்துட்றான். கமாண்டை கொடுத்தவன் அங்கே சேஃபாக இருப்பான். பார்டருக்கு அண்ணாண்ட சகல வசதியோட ஏதாச்சும் ஒரு பங்கருக்கு கீழே உட்காந்துட்டு இப்போ இந்தியா அடிக்க போகுதுன்னு தெரிஞ்சோடனே முக்கால்வாசி பேர் ஊரை விட்டே ஓடிட்டான். அங்கே யாருமே கிடையாது. முக்கியமான நிறைய ஜெனரல் அவங்களோட ஃபேமிலியை காலி பண்ணிவிட்டு அவங்க மட்டும் தான் அந்த இடத்துல இருக்காங்க. ஆனால் இந்த மண்டே கழுவுனத்தில் பாதிக்கப்பட்டவன் எங்கள் ஆளே இல்லை, ஆள் அட்ரஸ் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு டெரரிசம் ஆக்டிவிட்டியோடு அவன் வந்து அந்த இடத்துல வந்து முத்திர குத்தப்பட்டானா ஒன்று சுட்டு கொண்டுருவாங்க. அப்படியே கம்ப்ளீட்டாக அவனை கடைசி வரைக்கும் ஜெயிலில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் வரும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இங்கே உதவிகள் பண்ணக்கூடிய அந்த எலமெண்ட்ஸை அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளோட இந்த கிராஸ் பார்டர் டெரரிசம்ன்றதை ஓரளவுக்காவது முறியடிக்க முடியும். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன். எப்போவுமே இல்லாமல் சீஸ்ஃபயர் வயலேஷன் இந்த ஏப்ரல் மாதத்தோட இந்த முதல் 3 வாரங்களில் நடந்திருக்கு. அதுவும் இந்த இன்ஃபில்ட்ரேஷன் அட்டம்ப்ட்ன்றது நீங்கள் உடனே கேட்கலாம், ஏப்ரல் 1ஆம் தேதி தான் நடந்துச்சு, இங்கே அட்டாக் 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அட்டாக் பண்ணுறதுக்கு 1 நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி இந்த இன்ஃபில்ட்ரேஷன் நடக்காது. வாரங்கள் முன்னாடி உள்ளே வந்து ஒரு சேஃபஸ்ட் டைமிங்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க. எப்போ இந்த செக்யூரிட்டி லேப்ஸ் ஏற்படுது, எப்போ இந்த செக்யூரிட்டி ஜோன் ஓரளவுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி இருக்குன்னு. ஸோ இது எல்லாமே இது வந்து நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது யார் பண்ணியிருக்காங்கன்னு. இருந்தாலும் அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த ஒரு அட்டாக்குக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்மந்தம் இருக்காது இன்னமும் நீங்கள் நம்புறீங்களா? அதை மறக்காம கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்த வீடியோவில் நம்ம பங்களாதேஷ் பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஏன்னா பங்களாதேஷோட பார்டரில் நம்மளோட செக்யூரிட்டி வந்து ஹை அலர்ட்டில் வைக்கப்பட்டிருக்கு. இதே பாகிஸ்தான் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு தான். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை முடிந்து விடுவது உங்கள் ஆர்கே.